ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம வீடியோவுல ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கே சிறந்தது என்பதை ஒரு சிறு கதை மூலம் பார்ப்போம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு காட்டில் கஜபதி என்ற யானை இருந்தது. அதற்கு தன் பலத்தின் மீது அதிக கர்வம். காட்டில் நடக்கும்போது வழியில் இருக்கும் செடி கொடிகளை சும்மாவே பிடுங்கி எறியும், மரங்களை வேரோடு சாய்க்கும், மற்ற விலங்குகள் பயந்து ஓடுவதை பார்த்து ரசிக்கும். அதே காட்டில் சுட்டி என்ற அணில் மிகவும் அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் சுட்டி அணில் ஒரு மரத்தில் பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது கஜபதி அந்த மரத்தை பலமாக உலுக்கியது. ஏய் குட்டி அணிலே, எதற்கு இப்படி அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறாய்? என்னை பார், ஒரு மரத்தையே என்னால் சாய்க்க முடியும், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கிண்டல் செய்தது. சுட்டி அணில் சிரித்துக்கொண்டே, யானை அண்ணே, பலம் மட்டும் போதாது, சில நேரங்களில் புத்திசாலித்தனம் தான் உதவும். வேண்டுமானால் ஒரு போட்டி வைக்கலாமா என்றது. கஜபதி ஏளனமாக, சரி, என்ன போட்டி சொல் என்றது. அருகில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாறையை காட்டி, இந்த பாதையை மறித்துக் கொண்டிருக்கும் இந்த பெரிய பாறையை உங்களால் நகர்த்த முடியுமா என்று கேட்டது அணில். இது என்ன பிரமாதம் என்று கஜபதி பாறையை நோக்கிச் சென்றது. தன் முழு பலத்தையும் திரட்டி தலையால் முட்டியும் தும்பிக்கையால் தள்ளியும் பார்த்தது. கஜபதியின் உடல் வியர்வையில் நனைந்தது, மூச்சு வாங்கியது. பல மணி நேரம் போராடியும் அந்த பாறை ஒரு அங்குலம் கூட நகரவில்லை. கடைசியில், இது யாராலும் முடியாத காரியம், இந்த பாறை மிகவும் கனமானது என்று கூறி சோர்ந்து அமர்ந்தது. இப்போது சுட்டி அணில் முன்னே வந்தது. அது பாறையை தள்ள முயற்சிக்கவில்லை. மாறாக காட்டில் கிடந்த ஒரு வலுவான நீளமான மரக்கிளையை தேடி எடுத்தது. பின் ஒரு சிறிய கல்லை அந்த பாறையின் அடியில் முட்டுக் கொடுத்தது. அந்த மரக்கிளையை ஒரு நெம்புகோல் போல பயன்படுத்தி அதன் நுனியில் யானையின் காலை வைத்து அழுத்த சொன்னது. என்ன ஆச்சரியம்! யானையால் அசைக்க முடியாத அந்த பெரிய பாறை மெல்ல நகரத் தொடங்கி பாதையை விட்டு விலகி உருண்டு சென்றது. கஜபதி திகைத்துப் போனது. சுட்டி, நான் இவ்வளவு பலத்தை பயன்படுத்தியும் முடியாதது நீ ஒரு சின்ன குச்சியால் எப்படி செய்தாய் என்று கேட்டது. சுட்டி அணில் சொன்னது, அண்ணே, நீங்கள் வெறும் பலத்தை மட்டும் வைத்து கடின உழைப்பு, அதாவது ஹார்ட் ஒர்க் செய்தீர்கள். நான் சரியான கருவியையும் அறிவையும் பயன்படுத்தி புத்திசாலித்தனமாக, அதாவது ஸ்மார்ட் ஒர்க் வேலை செய்தேன். பலத்தை விட புத்திசாலித்தனம் எப்போதுமே மேலானது. கஜபதி தன் தவற்றை உணர்ந்து இனி யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்று முடிவு செய்தது. நிறைய நேரம் கஷ்டப்பட்டு வேலை செய்வதை விட குறைந்த நேரத்தில் அறிவை பயன்படுத்தி வேலை செய்வதே சிறந்தது. ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.